பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 33 அதிகாரம் 5 கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். அமேன். நம்மில் அநேகர் கூட என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்றால், தப்பு செய்கிறவங்களுக்கு தான் கடவுள் தேவை, நல்லது செய்கிறவங்களுக்கு கடவுள் தேவையில்லை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லோருக்கும் வேண்டியவராய் இருக்கிறார். காரணம், இந்த உலகத்தில் பாதி பேர் தப்பு செய்கிறவங்க, மிச்ச பேர் எல்லாமே நன்மை செய்கிறவர்கள் என்று கிடையாது. நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களானோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் எல்லோருமே பாவிகள். அமேன். இப்படி இருக்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று தான் பலியாகி இருக்கிறார். ஆனால் நாம் என்ன நினைத்து கொள்கிறோம் என்றால், நான் நல்லது செய்கிறேன், அதனால் ஆண்டவர் எனக்கு தேவை கிடையாது, எதற்காக நான் ஆண்டவரை தேட வேண்டும், நான் நன்மை தானே செய்கிறேன் என்று நம்மில் அநேகர் நினைக்கிறோம். ஆனால் இது எல்லாமே மாயை. நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர முடியாத அளவுக்கு இந்த எண்ணங்கள் நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கின்றன. காரணம், அவர் நம்மோடு கூட இல்லாமல் நம்மால் நீதியாயும் நியாயம் செய்கிறவர்களாயும் வாழவே முடியாது. அமேன். அதுதான் வேதத்திலே கூட நாம் வாசிக்கிறோம், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. அமேன். நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறோம். அமேன். ஆகையால் நாம் ஆண்டவரோடு கூட இருக்கும்பொழுது மாத்திரமே நமக்கு நன்மை எது தீமை எது என்பது புரிய வரும். அப்படி நாம் அறியும் பொழுது மாத்திரமே நம்மால் தீமையை வெறுத்து நன்மை செய்கிறவர்களாய் இருப்போம். அமேன். அதனால ஆண்டவரிடத்தில் நெருங்கி போவோம். அவரே நம்மை நீதியினாலும் நியாயத்தினாலும் நிரப்புவார். அமேன். அவரோடு கூட இருக்கும் பொழுது மாத்திரமே நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருப்போம். அமேன். இந்த நம்பிக்கையுடன் ஆண்டவரிடத்தில் சேருகிறவர்களுக்காக தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார் என்று. அமேன். அதாவது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நாமே சீயோனில் வாசமாயிருக்கிற ஜனங்களாக இருக்க நம்மிடத்தில் ஆண்டவர் நியாயத்தையும் நீதியையும் நிரப்புவார். அமேன். அதாவது நாம் என்ன நினைத்து கொள்கிறோம் என்றால், ஆண்டவரால் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய முடியும், ஆனால் என்னை நீதிமானாக்க முடியுமா, என்னை நியாயமுள்ளவனாய் மாற்ற முடியுமா, அதாவது என்னுடைய பாவத்தை என்னை விட்டு அகற்றி போட்டுட்டு என்னை நன்மை செய்கிற ஒரு மனிதனாக மாற்ற முடியுமா என்று நாம் நினைக்கிறோம். அமேன். அதாவது நாம் எப்பொழுது பாவத்தை விடுகிறோமோ அப்போதான் பாவம் நம்மை விட்டு போகும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை எதுவென்று பார்த்தோம்னா, நம்மால் பாவத்தை விட முடியாது. ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் ஆண்டவர் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே நம்முடைய பாவங்களை நாம் மனப்பூர்வமாய் விட முடியும். அமேன். அப்படி நாம் மனப்பூர்வமாய் நம்முடைய பாவங்களை விட நினைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறது போல நமக்குள், அமேன், அவருடைய சீயோனாகிய நமக்குள் ஆண்டவர் நியாயத்தையும் நீதியையும் நிரப்புவார். அமேன். எது நன்மை தீமை என்று நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்மை அதன் வழியாக நடத்துவார். ஆகையால் நமக்கு ஆவிக்குரிய தேவைக்கும் ஆண்டவர் தான் தேவையாக இருக்கிறார். அதே போல் பூமிக்குரிய தேவைக்கும் ஆண்டவரே தேவையாக இருக்கிறார். அவர் நம்மை உருவாக்குகிறவராயும் இருக்கிறார். நம்மை நீதிமானாயும் நியாயமுள்ளவனாயும் மாற்றுவதற்கு அவரே நமக்கு கிருபை கொடுக்கிறார். அமேன். அதனால் நாம் நினைத்து கொள்ள வேண்டாம், ஆண்டவர் தனியாக ஒரு இடத்துல இருந்துட்டு நான் அவரை நோக்கி போகும் பொழுது, இல்லைப்பா இப்போ நீ பாவியாக இருக்கிற, நீ எப்போ நீதி செய்கிறவனாய் மாறிட்டு வரியோ அப்போதான் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்ல மாட்டார். காரணம், அவரால் அன்றி நம்மால் பாவத்தை வெறுத்து விட முடியாது. ஏன்னா ஆண்டவரே நம்மை நடத்தும் பொழுது அந்த பாவத்தின் மீதே நமக்கு ஒரு வெறுப்பு வந்துவிடும். ஆகையால் நாம் யோசிக்க வேண்டாம், நான் நீதிமானா ஆகத்தான் விரும்புகிறேன், ஆனால் அநேக பாவ போராட்டங்கள் எனக்குள் இருக்கிறது, என்னால் எப்படி நீதிமானாக முடியும், என்னால் எப்படி நன்மை செய்கிறவனாக மாற முடியும் என்று நாம் கேட்போமாகில், அதற்காக தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார், அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார் என்று. அமேன். அதனால் ஆண்டவரை விசுவாசித்து
அவரை நோக்கி நாம் முன் செல்வோம். அவரே நம்மை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்பி அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நிறுத்துவார். ஆமென். ஆகையால் ஆண்டவரை மாத்திரமே நம்புவோம். அவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய பாவத்தையும் ஆண்டவர் நீதியினால் நிரப்புவார். நம்முடைய சாபத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். ஆமென். ஆகையால் ஆண்டவரே நமக்கு தேவையா இருக்க அவரை மாத்திரமே நாம் நம்பி முன் செல்வோம். அவரே நம்மை நடத்துவார். ஆமென்.